ஹாய் ஃப்ரெண்ட், அஸ்ஸலாமு அலைக்கும். பாருங்கள், நம்ம தோட்டத்தில் காய்ச்ச சோளம். சரியா? சோளம், பீக்கங்காய், மற்றது என்ன அதோட பேர் என்னமோ மண்ணாத்தங்காய். மண்ணாத்தங்காய். சரியா? நம்ம தோட்டத்தில் இந்த பீக்கங்காய். சரியா? பாருங்கள், இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த பீக்கங்காய். ஃப்ரெஷ்ஷான பீக்காங்க. இது நல்லா தேங்காய் பாலத்து கறி வச்சா சூப்பராக இருக்கும். பச்சா ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கிறது தானே. சின்ன கொடி தானே இதில் காய்ச்சிருக்கு. அதுக்கு அடுத்த மரத்தில் இருக்குது பாருங்கள், சின்ன ஒரு மண்ணாத்தங்க இருக்கும். சின்னோட பேர் என்ன சொல்கிறது தெரியாது, மண்ணாத்தங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் ஸ்ரீலங்காவில். இந்த சோளம் மரத்தில் நாங்கள் சோளம் பூத்து காய்ச்சி நாங்கள் அவிச்சு உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கு பாருங்கள். சூப்பரான சோளம் ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சா பிறகு அதை பிடுங்கி அவிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள். அடுத்தது வார வீடியோ நம்ம தோட்டம். அதில் காய்கறிலாம் நாட்டுருக்கு. நான் முதல் வீடியோ போட்டிருக்கேன், தோட்ட வீடியோ எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இதுதான் மண்ணாத்தங்க இருக்குது. இந்த 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 சின்ன காய் தான் இந்த மண்ணாத்தங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு, ஒரு உடம்புக்கு ஹெல்த்தி. அடுத்தது பீக்கங்க மரம், சோள மரம், எல்லாம் காய்கறி தான் நாட்டிருக்குது எல்லாத்துலேயுமே. சரியா? ஓகே மக்கள், என்னுடைய வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், பெல்லைக்கை கிளிக் பண்ணுங்கள். முதல் பார்க்குறவங்க பெல்லை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் வரும். எங்களுக்கும் லைக் கமெண்ட் வரும். எங்களுக்கும் கொஞ்சம் முன்னேறில் பார்க்குறேன்னு சொன்னால் யாரும் வீடியோக்களும் சப்போர்ட் பண்ண மாட்டீங்களே. இந்த ஆடிப்பாடி சண்டை போடுற வீடியோக்களும் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறீங்களே. யூடியூப் சேனல் கூட நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்க. ஓகே, டாட்டா பாய். இன்னொரு வீட்டில் சந்திக்கும் வரை.